போயிட்டாரு. ஆனால் அவருடைய குரல் இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு, உலகம் இருக்க வரைக்கும் இருக்கும். நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா நாடும் ஏற்றுக்குச்சு திருக்குறளை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லைடா அப்படின்னு ஒரு பல பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம தலை நிமிர்ந்து உட்காந்துருக்கலாம். நம்ம வள்ளுவர் என்ன என்னன்னு யாருக்கும் தெரியாது, என்ன ஜாதி என்னமோ எதுவுமே தெரியாது. ஆனால் வள்ளுவர் அவ்வளோதான். அவர் எங்கேயுமே தன்னை விளம்பரப்படுத்திக்கல, அவங்க குரல் கொடுத்துட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். இன்னைக்கு எங்கே துபாயில் கூட ஏற்றுக்கிட்டாங்க அந்த திருக்குறளை, அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது நல்லா இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு திருக்குறள் 1330 குறளை கொடுத்து அதை 133 அதிகாரமாக பிரித்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், மற்ற எல்லாத்தையும் விட்டுவோம், அறத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், பவித்திரம் இருக்கணும். நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லி வச்சுக்கேன். கொஞ்சமாவது சத்தியமாக வாழ்ந்தாதான் இங்கே வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. நம்ம இறந்த பின்னாடி மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுக்கு சொல்லி திருக்குறள். இன்னும் ஒரு குறள் மட்டும் விளக்கம் சொல்லிக்கிறேன். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நட்புக்கு ஈடு எதுவும் கிடையாது. அம்மா அப்பா கிட்ட பேச முடியாத விஷயத்த, அண்ணன் தம்பி கிட்ட பேச முடியாத விஷயத்த, பொண்டாட்டி புருஷங்கிட்ட பேச முடியாத விஷயத்த நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வார்களாம். அப்போ அந்த நட்பு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், காட்டி கொடுக்குற நட்பாக இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இன்னமும் மகாபாரதம் பேசுகிறோம். மகாபாரதம் முடிஞ்சு 5130 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் ஏன் கர்ணனின் நட்பை பேசுகிறோம்? கர்ணன் கடைசி வரைக்கும் நன்றி பறக்காமல் இருந்தார். பெத்த தாய் கூப்பிடுறாங்க, வந்துருப்பா, இது நீ மகாபாரதம் போர் ஆரம்பிக்க போகுது, நீ இந்த பக்கம் இருந்தால் கொன்றுவாங்கடா, நீ என்னோட குழந்தை, நீ பாண்டவர்களுக்கு அண்ணன், நீ அந்த பக்கம் உயிர் பொழைச்சிக்கலாம். சிரிச்சாராங்க கர்ணன். வேண்டாம்மா, ஒரு மனிதனின் பிறப்பு அவமானமாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், கேவலமாக கூட இருக்கலாம். ஆனால் இறப்பு ரொம்ப கௌரவமாக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனின் இறப்பும் பேசக்கூடியதாக இருக்கணும். என்னுடைய மரணம் பேசப்படணும், யுகம் கடந்து பேசப்படணும். உங்கள் பேச்சை கேட்டு நான் உயிருக்கு பயந்து அங்கே வந்தேன்னா என்னுடைய மரணம் பேசப்படும். நன்றி கிட்டவன் கர்ணனுங்கிற பேச்சு வரும். ஆனால் என்னைக்கு நான் என் துரியோனோட இருக்கேனே, சாப்பாடு போட்டிருக்காருல்ல, அதை மறக்கலாமா? நன்றி, எனக்கு என்னை அவமானத்துக்கு காப்பாற்றினார்ல, நன்றி மறக்கலாமா? வரமாட்டேன். அதான் இன்னைக்கு நம்ம கர்ணன் நட்பை பேசுகிறோம். அப்போ நட்பு எப்படி இருக்கணும்? நட்புக்கு 3 வகை விளக்கம் கொடுத்துருக்காரு. கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு. இது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவரோட குறளுக்கு கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு. 3 வகை நட்பு. நட்புல என்னங்கக்கா 3 வகை நீங்கள் நினைக்கலாம். முதல் வகை, 2வது வகை, 3வது வகை. 3வது வகை நட்பு தான் வாழை மரம். வாழை மரம் சரியாக மண் அணைக்கணும், பக்க கண்ணை வெட்டி விடணும், இல்லைன்னா மரம் சாஞ்சிடும். அது மாதிரி ஒரு சில நட்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல நம்மளை கொண்டு கவுத்து விட்டுருவான், அந்த நட்பு சிறந்த நட்பு இல்லை. 2வது நட்பு தென்னை மர நட்பு. தண்ணி கொடுத்தா நமக்கு அது இளநீ தரும், ஏதாவது செஞ்சால் நம்ம கூட இருப்பான், இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவான். அந்த நட்பு சிறந்த நட்பு அல்ல, அந்த நட்பெல்லாம் துரத்தி விட்டுறணும். முதல் வகை நட்பு பனைமர நட்பு. பனைமரத்தை யாரும் நம்ம வளர்க்குறது கிடையாது, அதை பராமரிக்கிறது கிடையாது, அதை போய் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் எல்லாமே நமக்கு தரும். நல்ல வெயில் நேரத்தில் நொங்கு தரும், சாப்பிட்டா வயிற்றில் எந்த நோய் வராது, அல்சர் வராது. ஆனால் நம்ம நொங்கு சாப்பிட மாட்டோம், போய் குர்க்கரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம், நைட்ரஜன் ஆக்சைடு அப்படியே ஓட்ட விழும். அதே மாதிரி வெயில் நேரத்துக்கு பதனி தரும், வாங்கி சாப்பிட்டா நுரையீரலில் எந்த நோயும் வராது. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம்? பவண்டா மரம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், எப்போ தயார் பண்ணே தெரியாது, கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ ஒரு கெமிக்கல் கொடுக்குறோம். அடுத்து என்னது? அந்த பனை வெள்ளை கசா, இந்த கற்றுக்கத்துறோம்ல. நான் திருச்சி மதுரையில் காலண்டர் போட்டிருக்கேன். திருச்சிக்கு போயிட்டு தான் வருவேன். நான் வீட்டில் அங்கேயும் தங்க மாட்டேன். ஏன்னா அங்கே சாமிக்கு நெய்வேத்தி விட்டு கொஞ்சம் பணம் இல்லை கஷாயம் கொஞ்சம் வச்சு குடிச்சிட்டு வந்தால் போதும். கொஞ்சம் இவ்வளோ கற்றுக்கத்துறோம்ல, நைட்டு பூரா கத்திக்கிட்டு இருக்கோம்ல, 6 மாதமா இரும்பலையா செஞ்சு வச்சிருக்கு. அப்போ அந்த பணம் இல்லை கஷாயம் குடித்தா தொண்டைக்கு நல்லது. இப்போ தான் புரு இன்ஸ்டன்ட் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. பனங்கிழங்கு பெண்கள் சாப்பிட்டா பிரசவம் இலகுவாகும். இன்னைக்கு போட்டு பிரசவம் இலகுவாகும், ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கேன். நம்ம தான் பீஸா பர்கர் பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சதுமே. அப்போ எதுவுமே செய்யாமல் பனைமரம் நமக்கு எல்லாமே தர்ற மாதிரி நம்ம எதுவுமே செய்யாட்டி நம்ம கூட ஒருத்தர் இருப்பான், நண்பன், நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்பான், நமக்காக சாமி கும்பிடுவான். அந்த நட்பு சிறந்த நட்புன்னு நான் சொல்லலை, கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்து ஒரு மனிதன் தெய்வத்தை சொன்னது திருவாசகம். திருவாசகம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும். தேவாரம் ஏதுக்கு பேர் வந்துச்சு? ஆரம். இந்த காலத்தில் போட பேர் ஆரம். அந்த சிவபெருமானுக்கு ஆரத்தை போட்டாராம் தேவாரம் பாடி. யாருக்கு? திருஞான சம்பந்தர் 3 வயசுல அப்பா பிள்ளையை விட்டுட்டு போயிட்டார், குளிக்க போயிட்டாரு. சிறுகாலியில் நடந்த உண்மை சம்பவம் இது, கல்வெட்டுகள் இருக்கு. பிள்ளையை குளிக்க விட்டு அப்பாக்குள்ள குளத்துக்குள்ள போயிட்டார், குளிக்க போயிருக்காரு. கோயில் உள்ள போய் சிவாய நம சொல்லியிருக்காரு. ஞான சம்பந்தர் பார்த்துருக்காரு, அப்பாவை காணா, குளிக்க போன அப்பாவை. என்ன பண்ணிச்சு? கோபுரத்தை பார்த்து அழுகுது, அப்பான்னு அழுகுது. சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை. சிவன் பார்த்தாராம், சக்தி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சக்தி கிண்ணத்துல பால் கொண்டு வந்திருக்காங்க, கொண்டாந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு சக்தி போயிட்டா. குடிச்ச பால் கோவட்டில் வடியுது. அப்பா வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு அபிஷ்டு பால் வலிஞ்சிட்டு இருக்கு, யார் கொடுத்தா உனக்கு அப்படின்னு அடிக்க போக
அம்பாள் கொடுத்தா அப்படின்னா 3 வயசு பிள்ளை அம்பாள் பார்த்தா சிவன் சக்தி காட்சி கொடுக்குறாங்க. அந்த 3 வயசு பிள்ளை பாடியதுதான் தேவாரம் திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். தோடு போட்டுக்குது ஞான சம்பந்தத்துக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கு, வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மாற்றி விடுமா. அந்த 3 வயசு பிள்ளை பாடியதான் தேவாரம். பார்க்குறாங்க சக்தி, சிவனை பார்க்குறாங்க. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சக்தி கேட்குறாங்க, மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்காரு, நகை போட்டுக்கிறாரு, நிறைய மலர்கள் சூடிக்கிறாரு, மலர்களால். ஆனால் பிரம்மா கூட நல்ல அலங்காரமாக இருக்காரு, நீங்கள் மட்டும் எங்கள் சுடுகாட்டு சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கிறீன்னு சக்தி கேட்டாங்களா. சிரிச்சாரா சிவன். மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா வீட்டு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம், வாசப்படியில். அது போகாது. நம்ம போய் சுடுகாட்டில் புதைச்சாஞ்சு ஏச்சாஞ்சு ஆத்மா 11 நாள். கருட புராண புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்து சொல்கிறேன். 11 நாளைக்கு உட்காந்துருக்கோம். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த ஆத்மா அழுகுமா, இந்த குடும்பத்துக்கான எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களேன்னு. அப்போ அழுதுகிட்டே அப்போ தான் சுடுகாட்டுக்கு போகுமா. அங்கே அந்த ஆத்மாவுக்காக நான் காத்திருப்பேன். ஒரு பிடி சாம்பலை எடுத்து எரிச்ச சாம்பலை முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பலடா பூசிக்கொண்டு உடம்புல பூசி அதுக்கு ஆறுதல் சொல்லுவேம்மா. அதுக்காக தான் காடுடைய சுடுகாடு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர். அதான் பாடியிருக்கான். என்னைய ஆச்சரியப்பட்டாங்க சார். இது தேவாரம். இது ஊரில் பாடணும். பாட சிவனை இறங்கி வந்துருவாரே. மனிதன் தெய்வத்தை திருஞான சம்பந்தர் கொடுத்து தேவாரம். அடுத்து அருணகிரிநாதர் நம்ம விராலிமலை பக்கத்தில் விழுக போறாரு. எல்லாம் திருவண்ணாமலை கிடையாது, விராலிமலை. விழுகும்போது தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு. யார? அருணகிரிநாதர். அவர் பாடினாரு, முத்தை தரு மத்தி திருநை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்குரு வரை என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமரரு மடி வேணும் 10 தலை தத்தை கணக்கோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதரு பட்டப்பகல் வட்டத்தீகில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை பயில் மெச்சத்தோடு பட்சத்தோடு ரச்சித்தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுரம் நித்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்கள் இடிக்க கழுகடு கழுகாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவர் இக்கத்தி கிடகு என ஓது குத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு குக்கு குகு குத்தி புக பிடி என முதுகுகை கொட்புற்ற நட்புற்றனை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பழவர பெருமானே 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 வந்துடும். வீட்டுக்குள்ளே முறி உட்காந்துக்குவார். தினைக்கு ஒரு திருப்புகழ் சொன்னீங்கன்னா இது அருணகிரிநாதர். அடுத்து நம்மாள் யாருக்கு? மாணிக்க வாசகர். தென்னாட்டுடைய சிவனை போற்றி அவர் கொடுக்குறாரு. உத்தரகோசமங்கையில் முதல்ல நடனமாடி காமிச்சவர் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான். முதல் கோயில் ராவணனுக்கும் மண்டோதருக்கும் திருமணம் முடிஞ்ச கோயில் அந்த கோயில். அவர் தான் பாடுறாரு மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. முடிஞ்சு போச்சு. மனிதன் தெய்வத்தை இது 3 நம்ம வீட்டில் ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாள் சொன்னீங்கன்னா தெய்வம் வீட்டில் உட்காந்துக்கும். ஊருக்குள்ள தெய்வம் இருந்துக்கும். முடிஞ்சு போச்சு. அடுத்து தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை. எது நன்றாக நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ இழப்பதற்கு, எது உனக்கு கொடுக்கப்பட்டது அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை நீ இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எது என்று உம்முடையதோ நாளை மற்றவருடையது. இது நான் சொல்லல, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில். முடிஞ்சு போச்சு. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம், நான் வந்ததுலேருந்து பிரபஞ்சம்ங்கிற மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது. ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் சரவணபவ வாழ்க, ஓம் சரவணபவ, ஓம் நமோ நாராயண, ஓம் சக்தி, ஓம் எல்லா இடத்துலேருந்து உட்காந்துருப்பாங்க. ஓம் 6 நேரம் வண்டி ஓட்டுவீங்க, 2 சக்கரம் இருக்கும், அது நேராக இருந்தால் வீட்டுக்கு போய் சேரும். அது மாதிரி நமக்குள்ள ஒரு 6 சக்கரம் இருக்கு. நேராக அந்த 6 சக்கரம் நேராகணும்னா ஓம்ங்கிற மந்திரம் சொன்னால் அவங்க நேராக இருப்பாங்க. சக்கரம்னா இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, சகசரநாமம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை 107 தடவை சொன்னோம்னா இந்த 6 சக்கரம் நேரம் ஆயுள் விருத்தியாகும், நோய் நொடி வராது. நான் சொல்லலை, ஏட்டில் போட்டிருக்கு. ஒன்று நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இந்த பாருங்க, நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரு இது அஸ்திவாரம் போட்டு தான்
தான் கட்டிருப்பீங்க, சும்மா கட்டிருக்க மாட்டீங்க. வீடு வந்து அஸ்திவாரம் போட்டு தான் கட்டிருப்பீங்க. கோயில் அஸ்திவாரம் தான் போட்டிருப்பீங்க. இந்த பூமிக்கு எது அஸ்திவாரம்? நம்ம வாழ்றோம்ல பூமி, அது எது அஸ்திவாரம் தாங்க? எதுவும் கிடையாது. அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி சுத்திக்கிட்டு இருக்கு. எந்த அளவு நம்ம தெய்வத்தை வணங்குறோமோ அந்த அளவு நம்ம பூமியை காப்பாற்றப்படும், நம்மளும் காப்பாற்றப்படுவோம். தெய்வ சக்திகள் குறைய குறைய பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கு. முடிஞ்சளவு சாமி வணங்குங்க, முடிஞ்சு போச்சு. இது ஓம்ங்கிற மந்திரம். இங்க எந்த ஆரம்பி எங்க மூலாதாரம், சுவாசிச்சம், மணிப்புரம், அநாகத, விசுக்தி, ஆங்ஜை, சகசிரநாமம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடுறேன். சங்கரதாஸ் சுவாமி விடிய விடிய நாடகத்தை வச்சார். மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க 1 மணி நேரம் முடிச்சுப்பேன். ஏன்? நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காதான். விடிய விடிய அந்த வெட்டார வெளில இரவுல உட்காந்துருக்கீங்கள, மேலேருந்து ஒரு மகரம் தூள் கொட்டும், அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காதான் சங்கரதாசன் விடிய விடிய நாடகத்தை வச்சார். காலைல 5:30 மணி பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த அரிதாரத்தை பூசிட்டு என்ன சொன்னாலும் பழிக்கும், நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். அதுக்காக விடிய விடிய வச்சார். சரியாக 12லேருந்து 12 வள்ளி வெளியே வரணும்.